ஃப்ளிப்கார்ட் அமேசானில் லிஸ்டிங் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு ஆர்டர் வரல. ஆர்டர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி நிறைய பேர் என்ன டவுட் கேட்டிருக்கீங்க. நீங்கள் உங்களோட லிஸ்டிங்கை ஒரு டைம் எடுத்து பாருங்கள், அது வந்து இமேஜஸ்லாம் பக்காவாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்ட்டு. ஏன்னா இப்படி இருக்கிற ஒரு இமேஜ் பாருங்கள், இதை பார்த்தா நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குவீங்களா? அதே மாதிரி அதே இமேஜை நம்ம வந்து இப்படி கன்வெர்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ பார்க்கும்போது எலைட்டாக இருக்குது. நம்மளோட லிஸ்டிங் ஒரு ஆர்டராக கன்வெர்ட் ஆகிறதுல இமேஜஸ்க்கு வந்து பெரிய பங்கு இருக்குது. நம்மளோட இமேஜஸை பக்காவாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணால் தான் வாங்க போகிற கஸ்டமருக்கு இந்த ப்ராடக்ட் வந்து சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் கிரியேட் ஆகும். இமேஜே சரியில்லை, இவங்க என்ன ப்ராடக்ட் டெலிவரி பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வந்துடக்கூடாது. நம்மளோட ப்ராடக்ட் எப்படி இருக்குமோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இன்ஃபோகிராஃபிக்ஸ்லாம் ஆட் பண்ணி பக்காவாக ஒரு இமேஜஸ் நம்ம ரெடி பண்ணி லிஸ்டிங் பண்ணும்போது நம்மளோட ஆர்டர்ஸ் வந்து தானாகவே இன்க்ரீஸ் ஆகும். மற்ற காம்படிட்டர்ஸ் கூட நம்மளும் சேர்ந்து ஓடணும் இல்லையா? அவங்கள பீட் பண்ணி ஓடுறது வந்து ஒரு மேட்ரு. அவங்க கூட சேர்ந்து ஓடுறதுக்கு நமக்கு ஒரு குவாலிட்டி வேணும் இல்லையா? ஸோ நம்ம வந்து லோ குவாலிட்டி நம்ம மொபைலில் எடுத்தது கூட இந்த அளவுக்கு எங்களால் எலைட்டாக மாற்ற முடியும். ஸோ உங்களோட லிஸ்டிங் உங்களோட ப்ராடக்ட்ஸுக்கு வந்து இமேஜஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் பக்காவாக இன்ஃபோகிராஃபிக்ஸ்லாம் வச்சு பக்காவான ஒரு இமேஜஸ் 8 இமேஜஸ் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தருவோம். உங்களுக்கு இமேஜ் சர்வீஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள், இல்லை எங்களோட மெயில் ஐடிக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் லிஸ்டிங்கை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணி காட்டுறோம்.